அவங்களோட 8 வயசு பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஸ்போர்ட்ஸில், கிரிக்கெட்டில் நல்லா விளையாடுவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்ச நாளாக அவன் கிளாஸ் போகிறதுல விருப்பம் காட்டுறதே இல்லை. எனக்கு தலை வலிக்குது, எனக்கு பிடிக்கல, நான் நாளைக்கு போகிறேன், இந்த மாதிரி ரீசன் சொல்லிக்கிட்டே இருந்தான்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. அண்ட் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அவன் அந்த கிளாஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணதுக்கான ரீசன் அவங்க அம்மாவாக தான் இருந்தாங்க. எதனாலன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அம்மா 10 நிமிஷம் அவன் எப்படி கேம் விளையாடுறாங்கிறத பார்க்குறாங்க. அண்ட் அந்த 10 நிமிஷம் வந்து அவங்க நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. நீ இந்த பாலை எப்படி எடுத்துருந்துருக்கலாம், நீ ஏன் அவ்வளோ தூரமாக நின்ன, அந்த பட் அந்த பையனுக்கு இது என்ன ஆகுது, தினம் தினம் ஏதோ ஒரு கரெக்ஷன் அம்மா சொல்லும்போது அவனுக்கு வந்து ஓ, நம்மளுக்கு இது சரியாக விளையாட வரலையோ, இந்த கேம் நமக்கான கேம் இல்லை, இது என்னோட ஏரியா கிடையாது அப்படின்னு அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிச்சு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவன்கிட்ட வந்து இறங்கிடுச்சு. அது அந்த பையனுக்கும் தெரியல என்ன ரீசன் அப்படிங்கிறது. பிகாஸ் இதை சொல்லும்போது நம்ம அம்மா ஹர்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு அந்த பையனும் யோசிச்சிருக்கான். அண்ட் அம்மா சைடில் இருந்தும் இட் வாஸ் வெரி அன்இன்டென்ஷனல். நமக்கு எப்பயுமே நம்ம பசங்க ஏதாவது பண்ணும்போது நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களை எப்படி அதில் வந்து பெட்டர் பண்ண முடியும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்பெஷலி பசங்க கிட்ட வந்து நம்ம